Hi friends, welcome to Miss Cooking Vlogs. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோஃபால் ஓட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாழ்க்கையிலே இதுதான் முதல் தடவை நான் ஸ்னோவை பார்க்குறேன், ஸ்னோஃபாலை பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய அனுபவத்தை சேர்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லொக்கேஷன் நியூயார்க் ஸ்டேட்டில் இருக்கிற ஆல்பனின்ற ஒரு சிட்டி தான். இங்கே இந்த 4 சீசன்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணலாமா. ஸோ சம்மர், வின்டர், ஃபால், ஸ்ப்ரிங் இந்த 4 சீசனையும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வந்த டைமில் எங்களுக்கு வின்டர் டைமாக இருக்குது, ஸ்னோஃபால் டைம். டிசம்பர் டு மார்ச் வின்டர் டைம், ஸ்னோஃபால் இருக்குமா. ஜான்வரியில் தான் ஹையஸ்ட் கோல்டு இருக்குமா. அடுத்தது மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் சம்மர். ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் இந்த ஸ்ப்ரிங் சீசன் வரும். ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் சம்மர். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஃபால் சீசனாக. ஃபால் அந்த இலையுதிர் காலம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ மரம்லாம் அதோட கலர் மாறிடும். கலர் மாறி அந்த இலையோட கலர்லாம் மாறி அது விழ ஆரம்பிக்கும். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது டிசம்பர்லேருந்து மார்ச் திரும்பியும் பனி பெய்ய ஆரம்பிச்சிருமா. ஸோ இதுதான் இங்கே இந்த சீசன்ஸ், இந்த 4 சீசன்ஸும் நம்ம இங்கே என்ஜாய் பண்ணலாம் போல். நாங்கள் இது வரைக்கும் சம்மரும் வின்டரும் மட்டும்தான் நாங்கள் என்ஜாய் பார்த்துருக்கோம். ஆனால் புக்கிலலாம் அந்த 4 சீசன்ஸ் சொல்லுவாங்க. அது இப்போ தான் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வின்டரை நாங்கள் எப்படி இங்கே என்ஜாய் பண்ணணுன்னு பார்க்கலாம். முதல்ல நாங்கள் இந்த பனி விழுறது, பனியில் விளையாடுறது இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வர இருங்க. இங்கே பனி பெய்கிறத பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த பனி ஃபுல்லாக நம்ம காரெல்லாம் மூடிடும். அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த காரை எடுக்க முடியும். அது காரை எடுக்கிறதுக்கே ஒரு 10-15 நிமிஷம் நம்ம அந்த பனியை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் காரை ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம காருக்குள்ளே போக முடியும். இது செம்ம குளிராக இருக்கும். ஸோ எப்படி கார் க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள்.
இந்த ரெட் பில்டிங்ஸ்லாம் வந்து எங்கள் கம்யூனிட்டி பில்டிங்ஸு. இங்கே வந்து அந்த பாத்வேலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குனே ஆட்கள் இருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க வந்து உப்பு போட்டுட்டு போவாங்க. உப்பு எதுக்கு போடுறாங்கன்னா வந்து நம்ம ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உப்பு போட்டுட்டு போவாங்க. இதுவே வந்து தனியாக வீடு எடுத்து இருக்கிறவங்கலாம் வந்து அவங்களே தான் வந்து அவங்களோட பாத்வேலாம் க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த பாத்வேலாம் வந்து ஃபுல்லாக வந்து எங்களோட அந்த கம்யூனிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்களே வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. இந்த ரெட் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து எங்கள் கம்யூனிட்டி தான். ஸோ இந்த ஒரு பெரிய ட்ரீ இருந்தது, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா மரமும் வந்து அதோட இலையை வந்து உதிர்த்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பனி தான் அதை மூடியிருக்கு. அதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள், ஃபுல்லாக வந்து அந்த பனி வந்து அது மேலே அப்படியே ஒரு ஒயிட் கோட்டிங் கொடுத்த மாதிரி அப்படியே படிஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துல வந்து ஒரு கார் நின்றுட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த கார் வந்து நின்றுட்டு இருந்த இடத்துல மட்டும் அந்த பனி இல்லாமல் இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த ஊர் பஸ் ஸ்டாப்பு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நல்லா வந்து வெயில் வந்துடுச்சு. ஆனால் வந்து பனிலாம் அப்படியே தான் இருக்குது. பனிலாம் உருகவே இல்லை. இது வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு அப்படியே தான் இருக்குமா. மழை பெஞ்சதுன்னா வந்து மேபி உருகும். ஆனால் வெயில் அடிக்கும் போது பெருசாக உருகாது போல். ஏன்னா டெம்ப்ரேச்சர் வந்து மைனஸில் தான் இருக்குது. வெயில் அடித்தாலுமே வந்து வெளியே வந்து நம்மளால் போக முடியாது. அந்த காற்றுனால, அந்த குளிர் காற்று வந்து நம்மளால் சுவாசிக்கக்கூடிய முடியாது. இந்த -டிகிரியில் தான் வந்து வெளியே இருக்குது. வெயில் அடித்தாலுமே -டிகிரியில் தான் இருக்குது. வெயில் அடிக்கும் போது அது ஒரு தனி அழகாக இருந்தது. வானம் வந்து நல்லா வந்து கிளியராக இருந்தது. அந்த பனிலாம் வந்து அப்படியே ஷைன் அடிக்குது அந்த வெளிச்சத்துக்கு. அந்த வண்டி தான் வந்து அந்த பாத்வேயெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணும். சின்ன சின்ன பாத்வே நம்ம நடக்கிற மாதிரி இருக்கிற பாத்வே வந்து மக்கள் தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த வண்டி போகிற இடத்துலலாம் வந்து இந்த பெரிய வண்டி வச்சு வந்து க்ளீன் பண்ணுவாங்க. உப்பும் போடுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று வந்து செம்மையாக பனி பெஞ்சிட்டு நல்லா ஒரு மாதிரி க்ளூமியாக இருந்தது. இன்றைக்கி வந்து நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெயிலுக்கு வந்து அந்த பனி வந்து அவ்வளோ அழகாக வந்து ஜொலிக்குது. அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வெயிலை பார்த்துட்டு நீங்கள் வந்து இங்கே நல்லாயிருக்கு, நல்லா வந்து சூடாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. இது வந்து -டிகிரியில் தான் இருக்குது. ஆனால் வெயிலும் இருக்குது, பனியும் இருக்குது. ஆனால் -டிகிரியில் இருக்குது, குளிர் மட்டும்தான் இருக்குது.
ஸோ இது வந்து அன்றைக்கி நைட்டு வந்து அந்த ஸ்ட்ரீட் லைட் போட்ட உடனே அது வந்து ஒரு வண்டர்லேண்ட் மாதிரி அழகாயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்த நாளைக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து நல்லா மழை பெஞ்சு பனியெல்லாம் உருகி எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அந்த ஒயிட் கவரை எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அதோட ரியல் லுக்கு. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ அது வரைக்கும் டேக் கேர், பாய்.